ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவ் டு டேக் நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக், அதாவது 10 மிஸ்டேக் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் உங்களோட வீடியோ மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் மோர் வியூஸ். ஸோ உங்களுக்கு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுல உங்களுக்கான வியூஸ் கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு வியூஸ் வந்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களோட ஃப்யூச்சருக்கான விஷயமாக தான் இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலுடைய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க போய்க்கலாம். ஸோ நாட் அட் த லுக்கிங் லென்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் உங்களோட மொபைல் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட மொபைல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்லி எல்லாரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட்டில் தான் நீங்கள் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவீங்க எப்படியும். ஸோ அதனால் உங்களோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசணும். அதை விட்டுப்புட்டு இப்படி பேசுறது இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஸோ அதனால நீங்கள் பார்க்குறப்ப ஸோ இந்த கேமராவோட லென்ஸ் பார்த்து தான் நீங்கள் பேசி ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களோட ஃபேஸோட இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள, அதாவது நீங்கள் ஆடியன்ஸை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்பேமிங் கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னொருத்தரோட யூடியூப் சேனலில் போயிட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஹாய் 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 ஹாய்ன்ட்டே கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனலும் ஸ்பேம் ஆகும். ஸோ உங்களோட யூடியூப் சேனலும் ஸ்பேம் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பேமிங் கமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களோட யூடியூப் சேனலை வந்து ஸ்பேம் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு ஸ்பேமிங் கமெண்ட்லாம் போய் ஆட் ஆகும். அதனால உங்களோட சேனலே ஸ்பேம் சேனலாக மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ 3 பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூசிங் யூடியூப் டைட்டில். ஸோ இப்போ தான் நீங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே எடுத்த உடனே ஸோ எபிசோட் 2 எபிசோட் 3 எபிசோட் 4 போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ அதனால நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் கரெக்டான டைட்டில் கொடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இல்லை ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதே மாதிரி புதுசாகவும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது டைட்டில் வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட வீடியோ சஜெக்ஷனில் நிறையா போயும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ பீயிங் இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இது 4th விஷயம். ஸோ ரொம்பவும் முக்கியம். பீயிங் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் வீடியோ போடுறீங்க, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறீங்க இல்லை 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்ஃபார்மாக அந்த நாளில் அந்த டைமிங் கூட முக்கியம் கிடையாது. ஸோ அந்தந்த நாள் 2 நாள் விட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட க்ரோத்திங் பார்த்து, அதாவது யூடியூப்லேருந்து நிறையா பேருக்கு இம்ப்ரெஷன் கொண்டு போவாங்க, அப்புறம் சஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்கன்சிடென்ஸ், ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வீக்லி போடுறீங்க அப்படின்னாலும் வீக்லி போடணும், இல்லை பர் டேக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னாலும் போடணும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களோட சஜெக்ஷன்ஸ், ஸோ உங்களோட யூடியூப் அல்கோரிதம் பார்த்தீங்க அப்படின்னா டேக், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுருக்கோம். ஸோ அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ 5வது நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிக் இன்ட்ரோ. ஸோ பிக் இன்ட்ரோ அப்படின்னா உங்களோட இன்ட்ரோ நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இன்ட்ரோ வீடியோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 10 செகண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கூட, அதாவது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி 10 செகண்ட்ஸ்க்கு இருந்தால் அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லை இன்ட்ரோவே லென்த்தாக ஒரு 30 செகண்டுக்கு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோப்பா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த லென்த்தாகவும் போடக்கூடாது இன்ட்ரோ, அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது. சும்மா பேர் வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஸோ உங்களோட லோகோ தெரியணும், பட் உங்களோட டெக்ஸ்ட்டும் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவாக நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர்லையும், ஸோ இப்போ இருக்கிற இன்ட்ரோவும் நீங்கள் ஒவ்வொரு டெய்லியும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ வீக்லி இல்லை மந்த்லி உங்களோட இன்ட்ரோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6வது விஷயமா, ஸோ டிஸ்ட்ராக்டிங் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது உங்களோட ஃபேஸ்க்கு லைட்டிங் இருக்கணும். ஸோ சைடில் நீங்கள் ஏதாவது ஸோ வீட்லேயே வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன வேலையும் சொல்லியிருந்தேன். ஸோ லைட்டிங் எல்லாம் ரொம்பவே அழகாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது உங்களோட வீடியோவோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மாடியிலே வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னாலையும் உங்களோட பேக்ரவுண்டு
கிளியரா இருக்கணும், பட் உங்க ஃபேஸும் ஃபுல்லா கவர் ஆகணும். ஏன்னா அப்பதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அடுத்த விஷயம், அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம், 7வது விஷயமா அப்படின்னா பேட் AVL. ஸோ இந்த AVLனா என்ன அப்படின்னா கீழே ஓடிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ AVLனா ஆடியோ வீடியோ லைட்டிங். ஸோ இந்த ஆடியோ வீடியோ லைட்டிங் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி இதுலேயே சொல்லியிருக்கேன். ஸோ லைட்டிங் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவும் ரெக்கார்ட் நல்லா இருக்கணும். நீங்கள் அவுட்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீச் கீச் கீச்சுன்னு எந்த சவுண்டும் வரக்கூடாது, இல்லை இறைச்சலா அந்த மாதிரி சவுண்ட் இருந்தாலையும் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் மியூசிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து 8வது நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லோ எனர்ஜி. அப்படின்னா என்ன அப்படின்னா ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்க ஹவ் டு டேக் நான் உங்க. ஸோ இப்படி பண்ணால் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் வச்சு பாருங்க. அப்படி இல்லை ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்க ஹவ் டு டேக் நான் உங்க தினேஷ். ஸோ இப்படி பண்ணால் நீங்கள் வீடியோஸை பார்ப்பீங்களா, அதுக்கு பேர் தான் லோ எனர்ஜி. லோ எனர்ஜி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறப்ப நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ போர் அடிக்க தான் செய்யும். இல்லை நான் ரொம்ப லோ எனர்ஜி இருக்கேன் அப்படின்னா ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்த மாதிரி வீடியோ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக, அதாவது எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் வீடியோஸ் பண்ணணும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு. ஸோ அப்படி போட்டால் அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அடுத்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 9வது பார்க்க போகிறது. ஸோ 9வது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மானிட்டேஷன் இயர்லி. ஸோ இந்த மானிட்டேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சேடாக இருப்பீங்க. ஸோ நமக்கு சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறாங்க, வியூஸ் வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் அது என்ன அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த 8 டிப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 9வது அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும். மானிட்டேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணுறது தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற திறமை எல்லாத்தையுமே உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சிங்க அப்படின்னாலே போதும். அவங்க நிறைய பேருக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ பிடிச்சவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்த நான் பார்க்க போகிறது 10வது என்ன விஷயம், இது ரொம்ப முக்கியம். 10வதா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இதை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலையும் உங்களோட வீடியோவோட கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் குவாலிட்டியாக இருக்கணும். அது யூடியூப்க்கு ரொம்பவும் முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் நீட்டாக போடுறீங்களா, இல்லை கசகசன் போடுறீங்களா, கொசகசன் போடுறீங்களா அப்படின்ட்டுலாம் யோசிப்பாங்க. ஸோ அடுத்ததான் இன்னைக்கான ஒரு கொஸ்டின் நம்ம சொல்ல போகிறோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னா நான் சொன்ன இந்த 10 டிப்ஸில் நீங்கள் எதெல்லாம் மிஸ்டேக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க, நான் அந்த மாதிரி கேமரா சரியாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹவ் டு டேக் தினேஷ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த வியூவர்ஸ்.